ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் நூடுல்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு சிக்கன் 65 போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கன் 65 எடுத்து சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு எண்ணெய் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் பேக்கெட்டை பிரித்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு அதை வடிகட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு சாந்து, முட்டை இதெல்லாம் தான் இதுக்கு வேணும். ஸோ எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, இஞ்சி பூண்டு சாந்து, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த நூடுல்ஸ் வந்து என்னோடய சின்ன அண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா, அதனால் சின்ன அண்ணி தான் எனக்கு நூடுல்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அம்மா வீட்டுக்கு போனாலே எப்போவுமே நான்வெஜ் தான் பண்ணுவாங்க. ஸோ சிக்கன் நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்குங்க. இப்போது புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, புதினா அதுதான் போட்டு வதக்கிட்டுருக்காங்க. அப்புறம் சிக்கன் அந்த நூடுல்ஸில் வரும்ல, நூடுல்ஸ் மசாலா பேக்கெட், அந்த மசாலா பேக்கெட் தான் இப்போது எங்கள் அண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றுறாங்க. அப்புறம் கெச்சப், டொமேட்டோ கெச்சப்பில் அது கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறாங்க. ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த நூடுல்ஸை ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிங்க. நாங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக பண்ணதுனால வானலே பத்தாமல் போயிடுச்சு. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு எங்கள் அண்ணி வதக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அது அப்புறம் கொத்தமல்லி தழை, முட்டை தனியாக வானலில் கிண்டி எடுத்து வச்சுருந்தோம். அந்த முட்டையை தான் ஆட் பண்ணியிருக்காங்க. மிளகுத்தூள், உப்பு போட்டு முட்டையை வந்து நாங்கள் கிண்டி வச்சுருந்தோம். அதை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டாக்கா நம்மளோட சிக்கனோட சூப்பராக ரெடி ஆகிடும்.